கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம் 2 வசனம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றுமா? அதாவது நம்ம நினைக்கிற காரியங்கள், நம்ம போகணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்லதாகவே தோன்றும். ஆனால் பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குது என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் வேதம் சொல்லுது, கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறாராம். அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம் என்ன நினைக்கிறது என்பது சொல்லி அவர் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம வழியெல்லாம் நம்ம நமக்கு நேராய் தோன்றினாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் நடக்கும்போது அந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகுகிறது, இந்த போராட்டம் நம்மளை விட்டு விலகுகிறது. இது கிடைக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு அல்ல, ஆண்டவர் இது நிச்சயமாக எனக்கு தருவார், அவர் தரலனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை சரியான பாதையை நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால கர்த்தர் இருதயத்தை நிறுத்து பார்த்து தான் அவர் நமக்கு தருவார். சிந்தனை எப்படி இருக்கிறது, எதற்காக இந்த ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், எதற்காக இந்த மேன்மை கேட்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார், அறிந்தவர் தருகிறவராய் இருக்கிறார். அதனால நம்ம நினைக்கிற பாதை போகலேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நிறுத்து பார்த்து நேர்த்தியாய் நமக்கு தர உண்மையில் அவராய் இருக்கிறார். யாவரு கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எனக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த சமாதான நதி என்மேல் பாயற்றும். நீ கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தினாலாய் மாறட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகட்டும். வேலை ஸ்தலங்களிலே, படிப்பிலே, குடும்பத்திலே ஒரு மேன்மை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவன், நீங்கள் ஒவ்வொரு இருதயத்தை நிறுத்து பார்க்கிறீங்கப்பா. நீரே எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.